அப்பா, நாங்கள் திரும்ப அமெரிக்கா திரும்பி போகிறதுக்குள்ளே நிறைய விஷயம் முடிவு பண்ணணும். கிருஷ்ணமூர்த்தி படித்து கொண்டிருந்த புத்தகத்திலிருந்து நிமிர்ந்து பார்த்தார். இரண்டு மகள்கள், ஒரு மகன் முன்னே நின்று கொண்டிருந்தார்கள். பேசியது வினோத், கடைசி பிள்ளை. என்ன முடிவு பண்ணணும்? கிருஷ்ணமூர்த்தியின் 80வது பிறந்த நாளுக்காக அவர்கள் வந்திருந்தார்கள். அம்மா இல்லை என்றாலும் முக்கியமான ஆகவே கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் பிரியப்பட்டதால் அவரும் ஒத்துக்கொண்டார். பெரிய சடங்காக செய்யாவிட்டாலும் நெருங்கிய சொந்தங்களை அழைத்து விருந்து கொடுத்து பிள்ளைங்கள் அசத்தி விட்டது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொருவரும் அழகாக தந்தை பற்றி பேசி வீடியோ எல்லாம் தொகுத்து வழங்கி வெளியூரில் இருக்கும் உறவினர்களும் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும்படி இணையத்தில் நேரடியாக ஒளிபரப்பி ஹைடெக்காக செய்தது. வந்த உறவினர்களை எல்லாம் என்ன இருந்தாலும் பசங்க அமெரிக்காவில் இருக்காங்க இல்லையா, அதான் பிரமாதமாக பண்ணிட்டாங்கன்னு பேச வைத்தது. அப்பா, இந்த வீட்டை இடித்து நீங்கள் இருக்கும்போது ஃப்ளாட் ப்ரமோட் பண்ணிடலாம்ப்பா. நாங்கள் எல்லோரும் அமெரிக்காவில் இருக்கோம், எங்களால் பொறுப்பெடுத்து அப்புறம் செய்ய முடியாது. பில்டர்ஸை கூட பேசிட்டோம். அமெரிக்காவில் என் ஃப்ரெண்டோட தம்பி இங்கே பெரிய ஃப்ளாட் டெவலப்பர், நல்ல டீல் தரான். 4 ஃப்ளாட் நமக்கு, 4 ஃப்ளாட் பில்டருக்கு. நம்ம கையை விட்டு ஒரு பைசா செலவழிக்க வேணாம். தீர்க்கமாக அவர்களை பார்த்தார் கிருஷ்ணமூர்த்தி. வினோத்துடன் அவன் சகோதரிகள் அசைந்து நிற்பது அவர்கள் முகத்திலே தெரிந்தது. இது விஸ்வநாதனுக்கு தெரியுமா? அவன்கிட்ட பேசிட்டீங்களா? அவன் என்ன சொல்கிறான்? அவன்கிட்ட என்ன பேசுறது? நாங்கள் சொன்னால் அவன் என்ன வேணாண்டா சொல்லிடுவானா? ஏன், அவன் தானே என் மூத்த பிள்ளை, அவனையும் தானே நீங்கள் கலந்து ஆலோசிக்கணும். அவன்தான் என்னை இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே டெவலப் பண்ணினாலும் நான் போனப்புறம் அவன் பார்த்து பண்ண மாட்டானா? என்ன அவசரம் இப்போ? நீங்கள் எல்லாருமே வீடு வாசலோட அமெரிக்காவில் நல்லா தானே இருக்கீங்க. அப்பா, விசுக்கு என்ன தெரியும்? அவனை எல்லாரும் ஏமாற்றிடுவாங்க. இது வைஷாலி, மூத்த மகள். அவனுக்கு உங்களை மாதிரி படிப்பு வேணால் வராமல் இருக்கலாம், ஆனால் அவன் எல்லாத்தையும் பொறுப்பாக செய்கிறவன் தான். என்ன அவனுக்கு என்னமோ அதிர்ஷ்டம் இல்லை, வியாபாரம் ஓகோன்னு வரல, பொண்டாட்டையும் கூச்சிக்கிட்டு போயிட்டா, குழந்தையும் இல்லை. ஆனால் அவனை ஏமாளின்னு சொல்லாதீங்க. இப்போ ஒன்று இழிச்சு கட்ட வேண்டாம். நான் எல்லா விவரத்தையும் உயிரில் எழுதி வச்சுருக்கேன். வில்லு எழுதியாச்சா? என்ன எழுதியிருக்கீங்க? அது நான் போனப்புறம் தெரியும். வக்கீல் ரங்கசாமி கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். மூவரும் அவசரமாக அறையை விட்டு வெளியே வந்தனர். அப்பா காதில் விழுந்துரம் தாண்டியதும் இரண்டாவது மகள் விமலா, பாத்தியா, இந்த விசு ஊமை கொட்ட நாட்டம் இருந்துக்கிட்டு அப்பாவை உயில் எல்லாம் எழுத வச்சிருக்கான். ஒருவேளை அப்பா வீட்டை அவன் பேருக்கே எழுதி வச்சிருப்பாரோ? குசுகுசுவென கொஞ்ச நேர கூட்டு உரையாடலுக்கு பின் மூவரும் திரும்ப அப்பாவின் அறைக்கு சென்றார்கள். உயில் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்களே, அப்போ எப்படி போகணும்? எல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்களா? என்னது எப்படி போகணுமா? இல்லை வீட்டில் போகணுமா? இல்லை ஆஸ்பத்திரியில்? வீட்டில் தானே நீ நினச்சா? ஒரு ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தா கூட வீட்டுக்கு உங்களை கொண்டு வந்துடணும். விஷாலி விளக்கம் கொடுத்தாள். சப்போஸ் உங்களுக்கு உடம்பு சீரியஸ் ஆகி வெண்டிலேட்டரில் போடுற மாதிரி ஆகிட்டுனா போடணுமா வேண்டாமா? அப்படியே டாக்டர்கள் போட்டுட்டா எப்போ எடுக்கணும்? இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டா தேவலை. அம்மாவுக்கு முடிவு பண்ண நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதெல்லாம் அமெரிக்காவில் ரொம்ப சகஜம். இப்போது சீரியஸ் ஆகுது ஏதாவது ஏற்பட்டா ஆர்கன் டொனேஷன் நிறைய பேர் பண்ணுறாங்க. உடம்பையே கூட தானமாக கொடுத்துடலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது விமலா. சிவசுவா என்று ஆயாசமாக சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் செஞ்ச டாக்டரிடமே என் கண் தானம் பற்றி எழுதி கொடுத்துருக்கேன் விமலா. உடல் தானத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் இன்னும் பழைய நம்பிக்கையில் ஊறி இருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. விசு எல்லாத்தையும் பார்த்துப்பான். நல்ல முடிவுன்னு எனக்கு இருந்தா விசு என்னை இழுத்து போட்டுருவான். அப்படி வெண்டிலேட்டரில் ஒன்று அப்பாவே போட்டாங்கன்னா அவனுக்கு தெரியும் எப்போ பிளக்க பிடுங்கணும். நான் எதுவும் எழுதி வைக்க தேவையில்லை. அப்பா, என்ன நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க? இதெல்லாம் அமெரிக்காவில் தெளிவாக எழுதி வச்சுடுவாங்க. அந்த ஊரில் அவங்க கடைப்பிடிக்கிற சில நல்ல விஷயங்களை நாமளும் கடைப்பிடிச்சா நல்லது தானே. இதெல்லாம் சென்டிமெண்ட் பார்க்கணுமா? நீங்கள் வேணா புதுசாக இன்னொரு உயிரை எழுதுங்களேன். உங்களோட வக்கீல்கிட்ட வந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்புறோம். உயிரில் எழுதப்பட்டிருப்பது என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவல அவர்கள் இருப்பது கிருஷ்ணமூர்த்திக்கு புரிந்தது. 3-4 கோடி ரூபாய் சொத்துக்கு பங்கு பிரிப்பதில் அவர்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை பார்த்து வேதனையாக இருந்தது அவருக்கு. பிள்ளைங்களின்
இப்படியா வளர்த்துருக்கோம் என்று நொந்து கொண்டார். மாலையில் விசு தன்னுடைய கணினி பழுதுபார்க்கும் கடையை மூடிவிட்டு வந்தபோது சகோதர சகோதரிகள் அவனுடன் சரியாக பேசாதது கண்டு அப்பாவிடம் வந்தான். என்னப்பா, யாருமே சரியா பேசல, ஏதாவது பிரச்சனையா? இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவாங்களே, ஏதாவது வாங்கி பேக் பண்ணணும்னா நான் ஹெல்ப் பண்ணலான்னு கேட்டேன். யாருமே இப்போ சரியாக பதில் சொல்லலை என்றான். ஒன்றுமில்ல, விட்றா, அவங்கவுங்க வேணுங்கிறத வாங்கி பேக் பண்ணிப்பாங்க, சின்ன குழந்தைகளா என்ன, நீ போய் உன் வேலையை பாரு என்றார். இரவு உணவு ஒன்றும் போதும் மௌனமாகவே கழிந்தது. விஸ்வநாதனுக்கு வருத்தமாக இருந்தது. அவனுக்கு விமலாவுடன் நெருக்கம் அதிகம். என்ன விமலா, எல்லாரும் பேசாமல் இருக்கீங்க, மனசுக்கு வருத்தமாக இருக்கு. அப்பாவோட ஏதாவது வாக்குவாதம் ஆச்சா? அவர் முகம் வாடி இருக்கு என்று கேட்டான். ம், ரொம்ப அக்கறை தான் போ உனக்கு. அப்பா உயிரெல்லாம் எழுதி வச்சிருக்காரு, ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொன்னியா என்றாள். என்னது, அப்பா உயிர் எழுதி வச்சிருக்காரா? எனக்கே தெரியாதே. அப்படியே எழுதி வச்சிருந்தாலும் நல்லது தானே, நம்ம 4 பேர் இருக்கோம், பிரச்சனை வேண்டான்னு அப்பா விவரமாக எழுதியிருப்பார். அப்பாவுக்கு எப்போவுமே எதையும் நியாயமாக பண்ணணும் விருப்பம் தானே என்றான் வெகுளியாக. நாங்கள் வீட்டை இடித்து ஃப்ளாட் ப்ரொமோட் பண்ணலான்னு சொன்னோம், அப்பா அதுக்கு ஒத்துக்கலை என்றாள். ஏன் விமலா, அதுக்கு இப்போ என்ன அவசரம்? அம்மா இருந்த வீடு இது, இன்னும் அம்மா இங்கேயே இருக்கிற மாதிரி தான் நானும் அப்பாவும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்பா காலத்துக்கு பின்னாடி அதெல்லாம் பண்ணலாமே. இப்படி அப்பா கிட்ட பேசுவீங்க? ஆமாடா, உனக்கு என்ன, ஓசியில் அப்பாவோட இருந்துக்கிட்டு இருக்கிற, அப்பா போனப்புறம் வீட்டை காலி பண்ணுவியோ மாட்டியோ, நாங்கள் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு உன்னை கிளப்பவா முடியும்? விதி விழுந்து போயிட்டான் விஷு. இவர்கள் வரும் முன் வீட்டை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொருவர் வரும்போதும் விமான நிலையத்துக்கு போய் தேவடு காத்து அழைத்து வந்து வேண்டிய இடத்துக்கு எல்லாம் கூட்டி போய் அதிக எடையினால் எடுத்து போக முடியாத ஜாமான்களை எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் போய் தனியாக பார்சல் கட்டி அனுப்பி ஒவ்வொரு முறை இவர்கள் எல்லோரும் வந்து போகும்போது ஒரு கல்யாணம் நடத்தி முடித்த ஆயாசத்தை எல்லாம் பொருட்படுத்தாது அன்புடன் செய்து வந்த அவனுக்கு இந்த பேச்சு முகத்தில் அடித்தால் போல் இருந்தது. அதுவும் அம்மா இருக்கும்போது அம்மா தனியாக பலகாரம், பணியாரம், ஊறுகாய், பொடி வகைகள் இன்று தனியாக செய்து கொடுப்பாள். அதெல்லாம் கட்டி அனுப்புவதும் இவன் பொறுப்புதான். இதெல்லாம் வேலையாக நினைக்காமல் ஆசையாக செய்தும் இவர்கள் என்ன இப்படி உள்ளதே என்று அவனால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அதுவும் தனக்கு குழந்தைகள் இல்லாததால் அவர்கள் குழந்தைகளின் மேல் அளவு பாசம் வைத்திருந்தான் விஷு. இவ்வளவு செய்யும் அவனுக்கு அவர்கள் சேலில் வாங்கிய டிஷர்ட்டையோ ஒரு கை கடிகாரத்தையோ பெரிய பரிசு பொருளாக கொடுப்பார்கள். தங்கைகளும் தம்பியும் இவன் கடையில் வேலை பார்க்கும் மெக்கானிக்கல்கள் கூட ஃபோன் மாடல் சொன்னால் வாங்கி வருவார்களா என்று கேட்பார்கள். இவன் தட்டி கழித்து விடுவான். எதற்கு அவர்களுக்கு தொந்தரவு என்று கேட்டாலும் வாங்கி வரமாட்டார்கள் என்பதை அவன் உள்ளுணர்வு சொல்லியிருக்கும். இரவில் எப்பவும் போல அப்பாவின் அறையில் அப்பாவுக்கு பக்கத்தில் படுத்து கொண்டான் விசு. ஏதாவது வேணுமாப்பா? ஒரு நீண்ட பெருமூச்சு பதிலாக வந்தது. போர்த்தி விட்டுட்டு பக்கத்து கட்டிலில் படுத்து கொண்டான். ஏதோ சத்தம் கேட்டு விழிப்பு வந்தது. ஹாலில் வினோத் ஃபோனில் உறக்க பேசுவது காதில் விழுந்தது. அதற்குள் அப்பா, எனக்கு தொண்டை வறட்சியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடை என்றார். பக்கத்தில் இருந்த செம்பிலிருந்து டம்ளரை ஊற்றி அவரிடம் கொடுத்தான். நீயே ஏன் வாயில் விடு, நான் எந்திரிக்கலை என்றார். என்ன இப்படி சொல்கிறாரே என்று தண்ணீரை வாயில் ஒரு மடக்கு விட்டான். கொஞ்சம் உள்ளே போனது, மீதி வழிந்தது. வேகமாக எழுந்து விளக்கை போட்டான். அப்பா கண்மூடி இருந்தார். நாடி பார்த்தான், இல்லை. நெஞ்சை பலமுறை அழித்து விட்டான். ஆனால் மூச்சு திரும்ப வரவில்லை. அரை வெளியே வந்தவனிடம் விஷாலை, டி வினோத் பையன் விகாஸ் காலேஜிலேருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது பெரிய கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி நினைவில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்திருக்காங்களாம். பிரெயின் டெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்களாம். இப்போ தான் ஜெயந்தி ஃபோன் பண்ணினா என்று கதறினாள். அவன் ஆர்கன் டோனர் என்பதால் வினோத் வர வரைக்கும் லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்தில் வச்சுட்டு அவன் வந்தப்புறம் ஆர்கனெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு நாம் விடை கொடுக்கலன்னு சொல்கிறாங்களாம் என்றாள் விமலா. அளவும் திராணி இல்லாமல் உட்கார்ந்திருந்தான். வினோத்திடம் வந்தான் விஷு. ஒன்றும் கவலைப்படாத, விகாஸ்க்கு சரியாயிடும், கொஞ்சம் பொறுமையாயிரு, நல்ல செய்தி வரும் என்றான். எப்படி சொல்கிற நீ? நிமிர்ந்து பார்த்தான் வினோத். அப்பா போயிட்டார்டா. இப்போதான் விகாஸ் பொழைச்சிடுவான், அவனை அப்பா காப்பாற்றிடுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ஆக வேண்டிய காரியத்தை பார்த்துக்கிறேன், நீ எது அடுத்த ஃப்ளைட்டோ அதில் கிளம்பி போ என்றான். விஷாலையும் விமலாவும் அப்பாவின் அறைக்குள் ஓட வினோத் விஷுவை கட்டி கொண்டான். இல்லை விசு, நான் இருக்கிறேன், அப்பா காரியான பிறகு கிளம்புகிறேன், நிச்சயமாக விகாஸ் பொழைச்சிடுவான். நீ சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன். கஷ்டம்னு வரும்போது தான் தெரியுது உறவு எவ்வளோ முக்கியம்னு. என்னை மன்னிச்சிடு விஷு என்று கட்டி பிடித்து அழுதான் வினோத். அறைக்குள் சென்ற சகோதரிகள்
அப்பா நாங்கள் பேசுனது தப்பு தான்ப்பா. இப்படி சொல் பொறுக்காம உடனே எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே என்று அழுவது விசுவின் காதில் விழுந்தது. கொஞ்சம் தாமதம்தான், ஆனால் அப்பா மன்னித்து விடுவார் என்று நினைத்து கொண்டான். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.